அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இந்தியாவில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 1000 ரெண்டு வச்சுருக்கேன். இது ஒரு 1000 இது சுப்பாராவ். மேலே இந்த இது ருபி சிம்பிள் இல்லாதது 066955 ஐபிஆர். ரேச பென்சில்ட்டு 93 எழுதியிருக்கு. வருஷம் 2009. இது 1007 1000 rupees ஒரு தாள். ஒரு ரெட்டி கவர்னர் போட்ட ஒரு ரேர் கரன்சி 2AQ பிளேன் இன்செட்டு 552628 2628. ரெட்டி கவர்னர் கொஞ்சம் ரேர். ஒரு தாள் 400 ரூபாய்க்கு போகும் ரெட்டினா. இயர் 2007. இயர் 2007. இது கவருக்குள்ளே வச்சுருக்கேன். கொஞ்சம் ரேர் கவர்னாப்பில் ஒன்று எடுத்து வச்சேன். இதில் 2 1007 ஆச்சா. செகண்ட் இஷ்யூவில் ஒரு 500 செகண்ட் இஷ்யூ 500 ஒரு தாள் 500 ரூபா. இந்த செகண்ட் இஷ்யூ மட்டும் பிமல் ஜாலன். இதில் இயர்லாம் இருக்காது பின்னால். செகண்ட் இஷ்யூ கரன்சி. இது ஒரு தாள் 500 ரூபா. கீழே உள்ளது 400 ரூபா. இது ரெட்டி 400. சுப்பாராவ் 250 650. இது ஒரு 500 1150. இது ஒரு 180 1330 ரூபா. சுப்பாராவ் ரூபாயில் அந்த சிம்பிள் போட்டது, ருபி சிம்பிள் போட்டது. இது தேர்ட் இஷ்யூ. இதனுடைய வருஷம் 2013. நல்ல குட் கண்டிஷனான கரன்சி தான். பென்சில்ட்டு 12னா 17ன்னு ஒன்று எழுதியிருக்கு. 3KC 74 1973 74 1973. இது ஒரு நோட்டு. இந்த 4 நோட்டும் சேர்ந்து ஆக்சுவலான இப்போ டிமானிசேஷன் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ ஆக்சுவலாக இதில் 3000 ரூபா இருக்குது. ஆனால் இதனுடைய இந்த ரேர் கவர்னர் ரெட்டி அது சேர்ந்தது. இது பிமல் ஜலனும் சுப்பாராவும். இது 2. இதில் ஒரு இதுவும் சுப்பாராவ் தான். மொத்தம் 4 விதமான கரன்சி இதில் வச்சுருக்கேன். இந்த 4 சேர்ந்து 1650 ரூபா ஆகுது. நீங்கள் 650 ரூபாய் குறைச்சிட்டு 1000 கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த 4 சேர்ந்து ஒன்லி 1000 rupees மட்டும். வணக்கம். இது ஒரு சின்ன ஒரு ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு நாணயங்கள். இது சலசமல்லா சிலோன் சோளா. இது மாசா காயின் அப்படின்னு பேர். இதனோட ரேட் 1200 ரூபா. 985 to 1014 இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழனுடைய பீரியடு, அவருடைய காலம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய காலம். இதே காலத்தில் இலங்கையில் இலங்கை சோழன் நாணயம் அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க. இந்த நாணயம் தான் அது. சோழ மன்னனின் நாணயம் போலவே இருப்பதனால இதுக்கு இலங்கை சோழா காயின் அப்படின்னு ஒரு பேர். இதுக்கு இன்னொரு பேர் மாசா காயின். இது பெரிய லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்த நாணயத்தை விட திக்னஸாக, கண்டிஷனாக, பெரிய அளவில் ரொம்ப தெளிவாக இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள சோழா காயின் இந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. ஒரு சில நாணயங்கள் இருக்கும், ஆனால் மேக்சிமம் நிறைய நாணயங்கள் அப்படி இருக்காது. தமிழகத்து சோளா காயின் வேணும்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒரு நாணயம் நான் ஏற்கனவே 160 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அதில் ரேட்டு கூடிடுச்சு. நான் அதே 160 ரூபாய்க்கு தரேன். 10 வருஷமாக 160 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதில் ரேட்டு 350 ரூபா 400 ரூபான்னு ஆயிடுச்சு.
அதுவும் நான் ஒரு அட்டை ஒட்டு ரெடி பண்ணி சோழா டைனாஸ்டின்னு அதோட ஹிஸ்ட்ரி எழுதி உள்ளே வச்சுட்டு 450 ரூபான்னு சொல்கிறாங்க. இவங்களவே செப்பரேட்டாக ப்ரைவேட்டாக ரெடி பண்ணி, நம்மகிட்ட அப்படிலாம் இல்லை. நம்மகிட்ட அதே 120 ரூபா தான். இதில் எழுதியிருக்கு, இதில் சகசமல்லா அப்படின்னு இதில் எழுதியிருக்கும். இன்னொரு நாணயம், இதுவும் 1200 ரூபா தான். சிலோன் சோழா 1 மாசா காப்பர் காயினு. அதே பீரியடு தான் இதுவும் அதே மாதிரியான நாணயம் தான். இதில் பராக்கிரம பாகு நாணயம் உண்டு, லீலாவதி நாணயம் அப்படிங்கிறது உண்டு. இது விஜயபாகு நாணயம், அதே பீரியடு தான். இலங்கையில் பல இடங்களில் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். இதில் எழுத்துக்கள் இருக்குது, ஹிந்தி எழுத்துக்கள் இதில் இருக்குது. விஜயபாகு அப்படின்னு எழுதியிருக்கும். அதில் இன்னொன்று என்னது, இது தர்ம சகாதேவா நாணயம். இது 988 to 1054 வரைக்கும் சிலோன் சோழா அப்படின்னு இந்த நாணயத்துக்கு பேர். இது வந்து வெரி வெரி ரேர் நாணயம், ரொம்ப ரேர் நாணயம். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்கேயும் அவ்வளோ எளிதில் உங்கள் கரங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று என்னது, பவானிகா பாகு, எல்லாம் பாகுன்னு பராக்கிரம பாகு, வீரபாகுங்கிற மாதிரி எல்லாம் புவனேகா பாகு. இது வந்து BHU, நான் எழுதலை, இது வந்தது எப்படி தான். புவனேகா பாகு, இது 1500 சோழர் காலத்து பீரியடு தான். சிலோன் சோழா மாசா காயின். இதோட ரேட்டு கூட அவங்களே போட்டு எனக்கு அனுப்பிச்சது தான். இதில் உள்ள எல்லா லேமினேஷன் எல்லாமே அவங்களுக்குள்ளது தான். என்னுடைய லேமினேஷனில் வந்து இந்த சதுரமாக பின் வராது. என்னுடைய லேமினேஷன் தான் இருக்குல்ல, இது வந்து 4 மூலையிலும் வரும். இந்த சைடில் 4 மூலையிலும் பின் போட்டிருந்தால் அது என்னுடைய லேமினேஷன். இது வந்து அவங்க வரையிலே வந்தது, அப்படி கேரளாவிலேருந்து தான், திருவனந்தபுரத்துலேருந்து வந்தது. அப்படியே வாங்கி வச்சுருக்கேன் அதை. இது 4, இப்போ 5 காயின் வாங்கினேன். ஒரு 5 கரெக்டாக 5 நாணயம் தான் வாங்கினேன். இதுவும் அதே மாதிரி உள்ள நாணயம் தான். பராக்கிரம பாகு, லீலாவதி, இவனோட ஹிஸ்ட்ரி பூரா ஒரு டயரில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இந்த 1000 ரூபாத்தாலையும் 500 ரூபாத்தாலையும் தான் பதிவு போடுறதுக்கு எடுத்தேன். இது ஃபுல்லாக நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்றா சிலோன் சோழா காயின் எங்கே கிடச்சாலும் என்ன விலையாக இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். நீங்கள் அது எந்த வலைத்தளத்தையும் போடணும்னா நேரடியாகவே என்கிட்ட விற்று கொள்முதல் பண்ணிக்கலாம். இதை இந்த எழுதியிருக்க எழுத்துக்கெல்லாம் நல்லா தெரியுதா. காயின் வந்து ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். 2 இது ஒரு நாணயம். 3 சிலோன் சோழா. இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு நாணயம், வரலாற்று பதிவுகள் உள்ள ஒரு நாணயம். இது வந்து 4, இன்னும் 1 இருக்குது. 5 ஒரு மனிதன் நிற்கும் நிலையில் ஒரு உருவம், அல்லது ஒரு ஈழ மனிதன் நிற்கும் நிலையில் ஒரு உருவம். புக்கில் அப்படி இருக்குது. இதில் வந்து ஒரு மனிதன் அமர்ந்திருக்கும் நிலையில் உள்ள உருவம். எப்படி அமர்ந்திருக்கான்னு காமிக்கிட்டுமா? இது முகம், இது இதயம், நெஞ்சு பகுதி, இது 2 கரங்கள், இது ஒன்று, இது ஒன்று. இது கால் மடக்கி இப்படி போட்டிருக்கா, இது கால் மடக்கி உட்காந்துருக்கு. இது ஒரு கால், இது ஒரு கால். கால் மடக்கி இவர் உட்காந்துருக்கார். ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கும் நிலை. இது எழுத்து, ஹிந்தி தெரிஞ்சவனுக்கு தெரியும். இது நா, இப்படி போட்டால் இது நா. இது ராணா. இந்த பக்கம் இருக்குது பானா. இதுக்கிட்ட 3 எழுத்து இருக்குது, தெரியுதா? இது லானா, சொல் அப்படின்னு வரும்ல, அந்த லா. இது கூனா, கானாவில் கூனா சுழிச்சு விட்ருக்காங்க. இது ஒரு இதே மாதிரி நாணயங்களை வலைத்தளத்தில் இதே மாதிரி புகைப்படத்தோடு இருக்குது. அதான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு 5 வச்சுருக்கேன். இது ஒரு 5, 10 நாணயங்கள் இருக்குது. எல்லாமே ஒரே ரேட்டு தான், 1200 ரூபா, ஒரே ரேட்டு தான் எல்லாமே. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான நாணய களஞ்சியம். இது வந்து நாணய பொக்கிஷம். எங்கேயும் அவ்வளவு எளிதில் இங்கே மார்க்கெட்லேயோ கண்காட்சியிலையோ இது நீங்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டம், கிடைக்காது இது. அதனால் இது எங்கிட்ட கிடச்சாலும் நான் வாங்கி என்னுடைய ஆல்பத்தில் வச்சுருவேன். இன்றைக்கி இந்த 5 நாணயத்தையும் நான் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இது ஏற்கனவே கண்டுபிடிச்சி, இது நான் கண்டுபிடிக்கல, இது ஏற்கனவே நாணயத்துக்காரங்களே கண்டுபிடிச்சி எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இது ஏற்கனவே ஒரு
சங்கம் இருக்குது, நியூமிஸ்மெட்டிக் அசோசியேஷன். அங்கேருந்து வாங்கப்பட்டது. ஒரு 75 வயசு 80 வயசுக்கு வந்த பெரியவர்கிட்டருந்து வாங்கப்பட்டது. இது இப்போ நண்பரிடமிருந்து 5 போட்டார், 5யுமே நான் என்ன கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். இந்த நாணயம் வேணும்னா என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.